நிகழ்தகவு. பக்கவாத நோயால் பாதிக்கப்பட்ட கணவன், நோய்வாய்ப்பட்ட கணவனை உதறி தள்ளிவிட்டு மாற்றானை தேடிய மனைவி, வேலைக்கு செல்வதாக கூறிவிட்டு காதலனுடன் தனிமையில் சந்திப்பு, மனைவியின் தகாத உறவினால் குடும்பத்தில் கலேபரம், அடுத்து நடந்த பயங்கரம், காதலனுடன் சேர்ந்து கணவனை தீர்த்து கட்டிய மனைவி, போலீசில் சிக்கியது எப்படி, நடந்தது என்ன? நள்ளிரவு 12 மணி இருக்கும். தரோடி குறித்த பகுதியில் உள்ள வீட்டிலிருந்து திஷாங்கிற பொண்ணு கத்தி கதறியபடி அக்கம் பக்கத்துல உள்ளவங்களுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் போன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லி இருக்காங்க. போன்ல திஷா அழுகிற சத்தத்தை கேட்டுட்டு என்னாச்சோ ஏதாச்சோன்னு எல்லாரும் பதறி அடிச்சுட்டு போயிருக்காங்க. அப்போ தன்னோட கணவன் உடல்நல குறைவால உயிரிழந்துட்டதா திஷா அழுதுகிட்டே சொல்லி இருக்காங்க. திஷாவோட கணவருக்கு பக்கவாதம் இருந்தாலும் நேத்து வர நல்லா தானே இருந்தாரு, திடீர்னு எப்படி உயிரிழந்திருப்பார்னு சொந்தக்காரங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கு. அப்புறம் உடனே அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லி இருக்காங்க. ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. போலீஸ் சந்தேகப்பட்ட மாதிரியே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல சந்திரசென்னோட முகத்துல யாரோ ஒரு பொருளை வச்சு அமுக்கி கொண்டு இருக்காங்கிறது உறுதியாகி இருக்கு. அதுக்கப்புறம் போலீஸ் அவங்க மனைவி கிட்ட விசாரணையில இறங்கினாங்க. அப்போ அவங்க சொன்ன பதில் போலீஸுக்கு மேலும் சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கு. அடுத்து தங்களோட பாணியில கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினப்பதா சந்திரசேன் உயிரிழந்தது எப்படின்னு தெரிய வந்துச்சு. மகாராஷ்டிரா தரோடி குர்த் பகுதியைச் சேர்ந்த 38 வயசான சந்திரசேன் ராம்தேகேவுக்கும் 28 வயசான திஷாவுக்கும் கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் நடந்திருக்கு. கூலி வேலைக்கு போயிட்டு இருந்த சந்திரசேனுக்கு கடந்த 18 மாசத்துக்கு முன்னாடி பக்கவாத நோய் ஏற்பட்டிருக்கு. இதனால அவரால எந்த ஒரு வேலைக்கும் போக முடியாம படுத்த படுக்கையாவே இருந்தாரு. கணவன் நோயால பாதிக்கப்பட்டதுனால அவரோட மனைவி திஷா வீடு வீடா போய் தண்ணீர் கேன் போடுற வேலைய பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதுல வர வருமானத்தை வச்சு குடும்பத்தை நடத்திட்டு இருந்திருக்காங்க. சந்திரசென்னுக்கு பக்கவாத நோய் இருக்குது, அவரை வச்சு இனி ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு முடிவு பண்ண திஷா அதே பகுதியைச் சேர்ந்த ஆசிப் என்பவர் கூட நெருங்கி பழக ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பழக்கம் நாள் போக்குல தகாத உறவா மாறி இருக்கு. ஆசிப் கூட பழக ஆரம்பிச்சதுல இருந்து திஷா தன்னோட கணவரை கண்டுக்காம இருந்திருக்காங்க. கணவன் கிட்ட வேலைக்கு கிளம்புறேன்னு சொல்ற திஷா வேலைக்கு போகாம ஆசிஃபோட வீட்டுக்கு போயிட்டு அவரோட தனிமையில இருக்கிறதையே வழக்கமா வச்சிருந்திருக்காங்க. இதுக்கிடையில திஷா கூட வேலை பார்க்கிற ஒருத்தர் அவங்க வீட்டுக்கு போயிட்டு திஷா ஏன் வேலைக்கு வர்றதில்லன்னு சந்திரசேன் கிட்ட கேட்டு இருக்காரு. என்ன சொல்றீங்க, என்கிட்ட வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு தானே டெய்லி கிளம்புறா, நீங்க வேலைக்கு வரலன்னு சொல்றீங்கன்னு அதிர்ச்சியா கேட்ட சந்திரசேன் அதுக்கப்புறம் நான் விசாரிச்சுக்கிறேன்னு சொல்லி அவரை அனுப்பி விட்டிருக்காரு. அன்னைக்கு நைட்டு திஷா வீட்டுக்கு லேட்டா போயிருக்காங்க. இதனால சந்தேகப்பட்ட கணவன் திஷா கிட்ட இன்னைக்கு வேலைக்கு போனியான்னு கேட்டாரு. ஆமாங்க, வேலைக்கு தான் போனேன், உடம்பெல்லாம் ஒரே டயர்டா இருக்கு, நான் தூங்க போறேன்னு சொல்லி இருக்காங்க. மனைவியோட பதிலால அதிர்ச்சியான சந்திரசேன் மனைவி தூங்குனதுக்கு அப்புறம் அவங்க செல்போனை எடுத்து ஆய்வு பண்ணியிருந்தாரு. அதுல அவங்க ஆசிஃப்ங்கிற இளைஞரோட வாட்ஸ்அப்ல பண்ண சேட்டை பார்த்து மனைவி தகாத உறவுல இருக்கிறது தெரிஞ்சும் அமைதியா இருந்திருக்காரு. மறுநாள் மனைவி வழக்கம் போல வேலைக்கு கிளம்புறப்ப நீ இனிமே வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லியிருக்காரு சந்திரசேன். இதனால 2 பேருக்குள்ள வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அப்போ ஆசிஃப்னா யாரு, அவன் கூட ஏன் இப்படி அசிங்கமா சேட் பண்ணி வச்சிருக்கன்னு சண்டை போட்டிருக்காரு சந்திரசேன். நீயே நோய்வாய்ப்பட்டவன், உன்னை வச்சிட்டு நான் என்ன பண்ண, அதனால தான் இன்னொருத்தனை தேடிக்கிட்டேன்னு திமிரா பதில் சொல்லிட்டு ஆசிஃபை பார்க்க போயிருக்காங்க திஷா. மனைவியோட பதிலால சந்திரசேன் நொந்து போயிருக்காரு. ஆசிஃப் வீட்டுக்கு போன திஷா
என் கணவனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லி இருக்காங்க. அதை கேட்டு அதிர்ச்சியான ஆசிஃப் 2 பேரும் சேர்ந்து சந்திரசென்னை கொலை பண்ணிடலாம்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு திஷாவும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு ஆசிஃபை பார்த்துட்டு நைட்டு திஷா தன்னோட வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்போ சந்திரசென் ஆழ்ந்த தூக்கத்துல இருந்திருக்காரு. இதுதான் நல்ல சான்ஸ்னு முடிவு பண்ண திஷா தன்னோட காதலன் ஆசிஃபை ஃபோன் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க. அடுத்து சந்திரசென்னோட ரூமுக்கு ஆசிஃபும் திஷாவும் நைஸா போயிருக்காங்க. அப்போ ஆசிஃப் தலையணைய வச்சு அவரோட முகத்துல அமுக்கி இருக்காரு. திஷா அவரோட கால் 2யும் டைட்டா பிடிச்சுக்கிட்டாங்க. இதனால மூச்சு திணறல் ஏற்பட்டு சந்திரசென் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டாங்க. விசாரணையில எல்லா உண்மைகளையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் திஷாவையும் ஆசிஃபையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல அடைச்சிட்டாங்க.